Hi guys, நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேல உள்ள கிளவுட் ஃபாரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். நாம் இப்போ நிற்கிறது கிளவுட் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸில் தான். வாங்க பார்க்கலாம் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்கு. பார்க்க போகிறது தான் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டு. அந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டில் இதில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும். நாம் அந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளால் வந்தாலே நம்ம முதல்ல பார்க்குறது அந்த 35 மீட்டர் உயரத்தில் உள்ள அந்த வாட்டர்ஃபால் தான். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. அதே போல் அந்த வாட்டர்ஃபால் வந்து ஒரு சாலிடான வகையில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்கில் சுற்றி பச்சை பசேனி ஃபுல்லாக செடிகளை வச்சு அதுக்குள்ளால இருந்து தண்ணி பாயிற மாதிரி வச்சுருக்கனால நல்ல ஒரு இடமா இருக்குது. நாம் அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய கிளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் 2 வழியாக வரலாம். ஒன்று வந்து கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷன் அந்த ப்ரௌன் லைன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். பக்கத்துலேயே தான் அது வந்து நீங்கள் சாத்தே பை த பே தாண்டி வரும்போதே நீங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் பே ஃப்ராண்ட் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ளை லேக் பிரிட்ஜை தாண்டி வரும்போதே நீங்கள் இங்கே வரைக்கும் வழி இருக்குது. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நான் கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கனால நமக்கு இந்த இடங்களுக்குள்ளால் ஃபுல்லாக மரங்களெல்லாம் வச்சு நல்ல ஒரு கவர் பண்ணி ஃபுல்லாக அந்த பூக்களும் வச்சு நம்ம உள்ளால் நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வியூவையும் கொடுத்துருக்குது இந்த கிளவுட் ஃபாரஸ்ட். இந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டில் ஓர்ச்சர்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான லுக். இந்த இடங்களில் நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான வியூவிலையும் இருக்குது. அதே போல் சுற்றி அந்த கண்ணாடி பக்கத்தோடு நமக்கு வச்சுருக்கக்கூடிய பூக்களெல்லாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு 2 டிக்கெட் சேர்ந்தால கம்போவில் வரும். அதாவது ஃப்ளவர் டோமும் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட்டும் நமக்கு $59 வரும். நமக்கு அந்த $59 வாங்கும்போது நீங்கள் என்டிசி மெம்பராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். 10%லேருந்து மேலும் இன்னும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வாங்கும்போது எந்தெந்த டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட கேட்டால் அந்த $59 இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதாவது கிளவுட் ஃபாரஸ்ட்டும் அந்த ஃப்ளவர் டோமும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த இடங்களில் லிஃப்ட் லாபியில் போய் பார்க்கணும்னு போனாலே நமக்கு ஃபுல்லாக மரங்களோட வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இயற்கைக்குள்ளால் நம்ம நடந்து போகிறது மாதிரி தான் வரும் ஃபுல்லான ஃபீலிங். அதாவது நம்ம லிஃப்ட்டை எடுத்து போனால் தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதே போல் க்ளவுட் வாக்கு, அதே போல் நம்ம அந்த ட்ரீ டாப் வாக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம லிஃப்ட் எடுத்து போனால் தான் அந்த இடங்களில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் போகும்போது அந்த லிஃப்ட் எடுத்து போனீங்கனாலே நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். இந்த இடங்களில் நீங்கள் பேக்ரவுண்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்ல ஒரு அழகான இடங்களாக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளவரோடு வச்சு நமக்கு பார்க்கும்போது நீங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ட்ரைபாடோட வாங்க. நாம் இந்த இடத்துல லிஃப்ட் எடுத்து தான் நாம் அந்த லாஸ்ட் வேர்ல்டுக்கு போகிறோம். ஏன்ட்ட கேட்டால் அந்த கிளவுட் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாகவே பனியாட்டு மூடப்பட்ட
காடுன்னு தான் சொல்லலாம், அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து நம்ம இதை காடுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேலே நடந்து போயிட்டு வர்ற மாதிரி அந்த அந்த க்ளவுட் வாக்கெல்லாம் போட்டிருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடங்கள். நம்ம இந்த இடத்துல ஸ்டேர்கேஜ் எடுத்து மேலே போனால் தான் இந்த லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதே போல் அந்த க்ளவுட் வாக்கு, அதே போல் நமக்கு அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம இதில் மேலே போனால் தான் நம்ம எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இந்த இடங்களில் நம்ம ஸ்டேர்கேஜை பிடிச்சி மேலே ஏறி போகும்போது பார்க்கலாம். நம்ம போகக்கூடிய வழியிலே தான் நமக்கு அந்த க்ளவுட் வாக் இருக்குது. அந்த க்ளவுட் வாக் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டன்னான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நாம் அந்த பக்கத்தில் போய் இன்னும் நிறைய இடங்களை பார்த்துட்டு அடுத்தால க்ளவுட் வாக்குக்குள்ளால் வரலாம். இந்த இடத்துல கிளாஸ் இன் ப்ளூம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு உள்ளே போகும்போது நம்ம இந்த இடங்களில் பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை டெக்கரேஷனு, அதுக்கு கீழே நம்ம அந்த ட்ராகன் ஃப்ளை டெக்கரேஷனு, இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பூக்களோடு வரும்போது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிளாஸ் இன் ப்ளூம். இந்த இடங்கள்லாம் சில செடிகளை தொடாதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் செடிகளுக்கு மேலே கை வைக்காதுங்க, அது நல்லது. நிறைய செடிகள் இங்கேருந்து பார்க்குற செடிகள், மரங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. நமக்கு இந்த இடங்களில் அந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதில் அந்த நேம் டேக் போட்டு அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம அந்த புன்சாய் மரங்களும் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ளார வச்சு அந்த கத்தாழை போல் வச்சுருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாம் இது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லாம் வந்து பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி வந்தாலே நல்ல ஒரு இடமா இருக்கும். என்னுடைய ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா நீங்கள் க்ளவுடு ஃபாரஸ்ட்டும் ஃப்ளவர் டூமும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஃப்ளவர் டூமோ இல்லைனா க்ளவுட் ஃபாரஸ்ட்டோ, இல்லைனா ஈவினிங், அதாவது காலையில் ஒரு இடம் மத்தியானம் ஒரு இடம், அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சில இடங்களில் நம்ம இந்த ரூஃபுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம மெரினா பே சாண்ட்ஸை பார்க்கலாம். இன்னும் இடங்களில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷனே பண்ணியிருப்பாங்க ஆர்ச்சி போல். நம்ம அந்த ஆர்ச்சிக்கு பின்னாடி நின்று பேக்ரவுண்டு வியூவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடங்களாக இருக்கும். நம்ம இப்போ இந்த இடங்களில் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இந்த டிசைனுக்கு உள்ளால் நின்று நீங்கள் இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட். இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த இடங்களில் நம்ம அந்த நடந்து போயிட்டு வரும்போது. அதே போல் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் வாக்கிங்கில் நம்ம நடந்து போகும்போது அப்படி ரிலாக்ஸ் ஆகி எல்லா நேச்சரையும் நம்ம ரசிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 22 மீட்ரு உயரமுத்து உள்ள நடைபாதை போட்டிருக்காங்க கேண்டிலிவரில் போட்டு. அப்படி அந்த நடைபாதையில் நம்ம நடந்து பார்க்கும்போது அந்த கடற்கரை நம்ம இங்கே மேலே இருந்து கீழே பார்க்குறது, அந்த பக்கம் மெரினா பே சாண்ட்ஸு ப்ளஸ் அந்த சூப்பர் ட்ரீ கோரோம், அந்த சூப்பர் ட்ரீ ஏரியா, அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அந்த கடற்கரை, இப்படி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல
இடமா இருக்குது இந்த க்ளவுட் வாக். இந்த இடத்துல மேலே இருந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஸ்ட்ரக்சரோடு உள்ள இடங்கள், பார்க்குறதுக்கு நம்ம நல்லா சாலிடான இடமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க, ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து ஒரு சாலிடான இடம்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கடையில் இந்த பூக்களுக்கு பக்கத்தில் நின்று எடுக்கிறதுக்கும் இந்த இடங்களில் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த க்ளவுட் வாக். நாம் அங்கேருந்து கடற்கரையை மட்டும் பார்க்காம மெரினா பேரேஜ் வர எல்லாமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த வாக்வேயில் நம்ம போகும்போது இந்த க்ளவுட் வாக்கில் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி மெரினா பே சாண்ட்ஸு ப்ளஸ்ஸு நமக்கு அந்த கார்டன் பை த பேல உள்ள சூப்பர் ட்ரீ ஏரியாவோட சேர்ந்த இடம், அதுக்கடையில் நமக்கு இந்த கடற்கரையோட உள்ள இடங்கள் ப்ளஸ்ஸு மெரினா பேரேஜ், இப்படி எல்லா இடமும் சுற்றி பார்க்குறதுக்கும் இந்த க்ளவுட் வாக் ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது தான் அந்த கிறிஸ்டல் மவுண்டன்னு சொல்ல முடியுது. இந்த கிறிஸ்டல் மவுண்டன் வந்து மேகக்காடுகளுடைய முக்கிய அம்சமாட்டம் இருக்கும். இது வந்து 35 மீட்டர் ஹைட்டில் வர ஒரு இடம் 1-2 இடங்களில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இடங்களில் பார்க்கும்போதே ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் நின்று நம்ம இந்த கிறிஸ்டல் மவுண்டனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதில் இந்த கிறிஸ்டல் மவுண்டன் எத்தனை டைப்பாக இருக்குது, என்னென்ன டைப்பாக உள்ளது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிறிஸ்டல் கர்வ் இப்படி என்னென்ன டைப்பெல்லாம் உள்ளதோ எல்லாமே இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ளால் கிறிஸ்டல் மவுண்டனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வகையாட்டு உள்ளது இருக்குது, அது எப்படி எப்படி இருக்கும், நமக்கு பார்த்தாக்கி எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் அப்படின்னு ஃபுல் வரலாறு நம்ம இதுக்குள்ளால் தெரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்குது இந்த கிறிஸ்டல் மவுண்டன் ஏரியாவுக்குள்ளால். இந்த கிறிஸ்டல் மவுண்டன் ஏரியாவில் ஒரு பக்கமாக நம்ம நடந்து போகும்போது தான் அந்த ட்ரீ டாப் வாக்கு, இன்னொரு பக்கம் நம்ம திரும்பி வர்றது. அப்படி நம்ம ட்ரீ டாப் வாக்குக்கு நம்ம ஒரு சைடில் போயிட்டு இந்த சைடு வரும்போதும் இதே கிறிஸ்டல் மவுண்டன் ஏரியாவுக்குள்ளே தான் வந்து இறங்குவோம். ஸோ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்படின்னா 35 மீட்ரு உயரத்துலேருந்து தண்ணி பாயிறது, அதே போல் 13 மீட்ரு ஹைட்டில் வர உள்ள கிறிஸ்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்க முடியுது. இதில் சில விதமான கிறிஸ்டல் மவுண்டன் முக்கியமாட்டு உள்ளதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறது. அப்படி எல்லாமே இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த இடங்களுக்குள்ளால் நீங்கள் வந்து உள்ளே பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி மாதிரி ஃபுல்லாகவே க்ளவுடு ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து வெளி வியூவையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டில் நம்ம க்ளவுடு வாக்கில் நம்ம நடந்து போகிற இடமும் சரி, அதே க்ளவுடு வாக்கில் நமக்கு 22 மீட்ரு டிஸ்டன்ஸ் உள்ள ஹேண்ட் டெலிவர் வாக்கும், அதே போல் நமக்கு இந்த இடத்துல இந்த ட்ரீ டாப் வாக்கில் உள்ள வியூவும் நல்ல ஒரு அழகான வியூவை கொடுக்குது இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டில். நீங்கள் உங்களுக்கு இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்தால பார்க்க போகிறது தான்
இந்த ட்ரீ டாப் வாக். இந்த ட்ரீ டாப் வாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டாப் வியூவை கொடுக்குது. அதே போல் நம்ம மலைக்காடில் நம்ம பறவை மாதிரி நின்று பார்க்கத்தான் எப்படி வியூவில் இருக்குமோ அப்படி அந்த பறவைகளுக்கு மேலே நின்று பார்க்குற மாதிரி அப்படி ஒரு நல்ல ஒரு வியூவை கொடுக்குது. அதே போல் நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டுடைய ஃபுல் வியூவே நம்ம அங்கேருந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி உள்ள இடமா இருக்குது இந்த ட்ரீ டாப் வாக். இந்த இடங்களில் நீங்கள் நினச்சது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஃபுல்லாக க்ரீனியாட்டு உள்ள இடங்கள் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குது. இந்த ட்ரீ டாப் வாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டால் ஒரு யூனிக்கான வியூவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம நடந்து போகிறதே ஒரு டாப் வியூவில் நடந்து வர்றோம். ஸோ அந்த ஒரு அழகான லுக்கும் நமக்கு அந்த ஃபீலிங்கும் மரங்களுக்குள்ளால் நடந்து வரக்கூடிய அந்த கம்ஃபர்டபுளும் நமக்கு ஒரு இயற்கைக்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே கம்ஃபர்டபுளாக நமக்கு கொடுக்குது இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ டாப் வாக். இந்த ட்ரீ டாப் வாக்கை தாண்டி நம்ம அதில் நடந்து வரும்போதே அதிலே ஒரு டிஸ்பிளே வச்சு இந்த ட்ரீ டாப் வாக்கில் வரக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டிஸ்பிளேலே நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம டேர்ன் பண்ண நம்ம அதை அந்த இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபுல்லாகவே இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. நம்ம டாப் வியூவிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், சைடு வியூவிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிஸ்பிளேல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீ டாப் வாக்கில் நம்ம நடந்து போகும்போதே நிறையா இன்ஃபர்மேஷன் போர்டோட வச்சு அதில் இருக்கக்கூடிய மரங்கள், அதே போல் அதில் வச்சுருக்கக்கூடிய இந்த செடிகளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்குது. நம்ம இந்த செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது இந்த ட்ரீ டாப் வாக்கில். நாம் அந்த ட்ரீ டாப் வாக்கை முடித்து அப்படியே உள்ளே என்ட்ராகும் போதே நம்ம அந்த பழையபடி அந்த க்ளவுடு வாக்குக்குள்ளே அந்த ஃபுல்லாக அந்த கிறிஸ்டல் மவுண்டன்ல அந்த இடங்களுக்கு உள்ளால் வர மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கு ஃபுல்லாகவே செடிகளெல்லாம் வச்சு மறைச்சி அந்த கிறிஸ்டல் மவுண்டன் ஏரியாவுக்குள்ளாலே நம்ம ரிட்டர்ன் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்த சைடில் மின் பக்கத்தில் என்ட்ராகணும், நம்ம இப்போ பின் பக்கத்தில் வெளியாகிறோம் அந்த கிறிஸ்டல் மவுண்டன்ஸ் ஏரியாவில். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ட்ரீ டாப் வாக். நாம் இப்போ அடுத்தால பார்க்க போகிறது தான் க்ளவுட் ஃபாரஸ்ட் கிளரி. இந்த க்ளவுடு ஃபாரஸ்ட்டு கிளரிக்குள்ள நம்ம உள்ள என்ட்ராகும்போது நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கலை அனுபவம் தான் ஃபுல்லாக இதுக்குள்ளால் வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு இந்த எப்படி இப்படிப்பட்ட காடுகளெல்லாம் இருந்தது, அதே போல் விலங்குகளோட எப்படி இணைஞ்சிருக்குது, இப்படிப்பட்டதெல்லாம் காட்டுறது. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டிஸ்பிளேலே நமக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஊக்குவிக்கிறதுக்குள்ள காட்சிகளும் இந்த இடத்துல காட்டுறதுனால நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல மறைக்கப்பட்ட காடுகளுடைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதே போல் இந்த டிஜிட்டல் கலையில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிறிஸ்டல் கிளியரன்ஸ் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மைக்ரோ
விஷன்லேயே நம்ம இந்த இடங்களில் நிறையா பார்க்கலாம். Dear visitors, please be reminded that eating and drinking is not allowed in our conservatories. Kindly also do not touch our plants and flowers. We thank you for your cooperation and understanding. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த தாவரங்கள், அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வைல்டு பிளான்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஃபுட்டு இதெல்லாம் சொல்லியிருக்குது. அதே போல் மனுஷ வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள், செடிகள், அதே போல் விவசாயம், அதே போல் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஊக்குவிக்கிற மாதிரி இந்த இடங்களில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் நல்ல ஒரு அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது தான் அந்த சீக்ரெட் கார்டன்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு அந்த டனலுக்குள்ளால் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்கும். அப்படி இருக்குது. இந்த இடங்களில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இந்த போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போதே பார்க்குறதுக்கு தெரியும். இந்த நேச்சராட்டு நமக்கு விவசாயம் அந்த தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குதோ அதே அதே வியூ இந்த இடத்துல கொடுக்கும். அதே போல் இந்த இடங்களில் இந்த சீக்ரெட் கார்டனில் நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த செடிகளுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் இந்த செடிகளெல்லாம் வச்சு நல்லா அந்த நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ளார நம்ம ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு நல்லா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ளால் நம்ம நடந்து போகும்போது எப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குதோ அந்த ஃபீலிங்கை இந்த சீக்ரெட் கார்டனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு வசதியாக இருக்குது. நமக்கு அந்த கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த இடங்களில் போகும்போது. இந்த இடங்களுக்குள்ள நிறைய இடங்கள் வந்து மைக்ரோ லென்ஸில் பார்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த சீக்ரெட் கார்டனுக்குள்ளால் வந்தாலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கி ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் ஆகி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கிறிஸ்டல் மவுண்டனெல்லாம் உள்ளாலையும் வச்சு அது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த இடங்களில் அந்த தாவரங்களுடைய வளர்ச்சியுடைய
ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. அப்படி இந்த சீக்ரெட் கார்டனில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேலே நம்ம ட்ரீ டாப் வாக்கோ அந்த க்ளவுட் வாக்கில் போயிட்டு வந்தது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள இடங்கள் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இடங்களாக இருக்குது இந்த இடங்களில். நாம் இந்த இடங்களில் வெளியாகும் போதே ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்டல் மவுண்டன் அப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த கண்ணாடி கல் மாதிரி இருக்குதுல்ல, இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இது மட்டும் கீழே இருந்து மேலே இல்லாமல் மேலேருந்து கீழே வடிகிறது மாதிரி உள்ள மாடலில் உள்ளதும் இருக்குது. அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது. நாம் இந்த இடத்துல இதில் வெளியாகிறோம். இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியாகும் போதும் அதே இந்த கிஃப்ட் ஷாப்பு தான். அதாவது நம்ம வந்து ஃப்ளவர் ரூமில் எப்படி அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு வந்தோமோ அதே கான்செப்டில் தான் இங்கேயும் இருக்குது. நம்ம இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாட்டு இந்த ரெண்டு, அதாவது ஃப்ளவர் ரூமும் க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் எக்ஸிட் ஆகிறது இந்த இடங்களில் தான் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம நினச்ச மாதிரி உள்ள டெக்கரேஷன் எல்லாம் வாங்கிக்கலாம். அதே போல் இந்த படங்கள் எல்லாம் வாங்கிக்கிற வசதி அப்படி நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் இந்த கிஃப்ட் ஷாப் நம்ம இதில் வரும்போதே பார்த்திங்கன்னா இதில் தெரியும். நம்ம இந்த இடத்துல வெளியாகிறோம். இந்த இடத்துல வெளியாகும் போதே நம்ம பார்க்கலாம், நம்ம எந்த இடத்துல நம்ம நம்ம அந்த இடத்துல உள்ள என்ட்ரானோம், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடும். இங்கே அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டு. நீங்களும் வந்து பாருங்கள். கைஸ், நாம் இன்னைக்கு பார்த்தது கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய க்ளவுட் ஃபாரஸ்ட். இந்த கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் டூமும் அதே போல் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் $59 கம்போ பேக்கேஜில் வரும்போது ஒரு நல்ல இடமா இருக்குது. பார்க்குறதுக்கு ஒருத்தான இடம்னு சொல்லுவேன். நீங்களும் வந்து பாருங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.